Hello guys, good afternoon. This is Manoj Kumar. So welcome back to Any Heroes Tamil. ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலோட லோகோ வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ நம்ம டெலகிராம் சேனல் வந்து தேடாதீங்க, ஓகேவா? ஸோ நான் லோகோ வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ டெலகிராம் பாட் மைனிங் தான். என்ன ப்ரோ, டெலகிராம் பாட் மைனிங் வந்து நாளுக்கு நாள் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ மைனிங் வந்து ஃபேமஸ் ஆனதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய அப்ளிகேஷன் வந்து லான்ச் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் பாட் மைனிங் வந்து பார்த்திங்கன்னா நாட்காயின் வந்து லிஸ்ட் ஆகவும், ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலகிராம் பாட் மைனிங் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ எல்லா ப்ராஜெக்ட்டுமே சக்ஸஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஸோ அது பின்னாடி போக போக தான் தெரியும், ஓகேவா? ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரிப்டோ ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட், ஓகேவா? ஸோ அது என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், ஸோ ஓகேவா? ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ ப்ரொசீஜர்லாம் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ 6 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து மைனிங் வந்து பண்ணணும். ஸோ நார்மலாக எல்லா டெலகிராம் பாட் மைனிங்லேயும் பண்ணுற மைனிங் தான் இதுவும், சரிங்களா? ஸோ அதனால் பார்த்து பண்ணிக்கோங்க. இவங்களோட ட்விட்டரில் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிக் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூவாக லான்ச் ஆகக்கூடிய கிரிப்டோ ஏர்ட்ராப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பின்டு மெசேஜாக நான் கொடுப்பேன், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து மேலே இந்த மாதிரி இந்த இதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா மைனிங் வந்து நான் இம்பார்ட்டன்ட் மைனிங்லாம் பின்டு மெசேஜாக கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மைண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து தேட வேண்டிய அவசியம் கிடையாது, ஓகேவா? ஸோ நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம டெலகிராம் நம்ம யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூடியூப் சேனலோட பயோலையும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா கூட நீங்கள் டெலகிராம் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த கிரிப்டோ ரேங்க் அப்படிங்கிற மைனிங் வந்து நீங்கள் டேரெக்டாக எல்லா மைனிங் மாதிரி வந்து டாஸ்க் இருக்கும். ஸோ நீங்கள் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டெய்லி செக்இன் பண்ணுற டாஸ்க் இதில் இருக்குது, சரிங்களா? ஸோ அதையும் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்ரி 6 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து மைண்ட் பண்ணுறது தான். ஸோ அதுக்கப்புறம் ரெஃபரல் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா மஸ்ட்டு கிடையாது, ஓகேவா? இந்த மாதிரி டாஸ்க் இருக்குது பார்த்திங்களா? ஸோ டாஸ்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி செக் ஆப்ஷன் இருக்கும். ஸோ தினமும் ஒரு போஸ்ட் போடுவாங்க, அதை வந்து லைக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் இன்வைட் பண்ண பீப்புள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல கூல் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சம் பாயிண்ட் வந்து கிடைக்கும். ஸோ எவ்ரி 6 ஹவருக்கு ஒன்ஸ் நீங்கள் க்ளைம் பண்ணும் பொழுது, ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் டாஸ்க்கு. ஸோ 6 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து இது க்ளைம் பண்ணுறது தான், ஓகேவா? ஸோ நிறையா மைனிங் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ நிறையா மைனிங் வந்து 6 ஹவருக்கு 8 ஹவருக்கு ஒன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதோட சேர்த்து இதையும் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ கிரிப்டோ ரேங்க் அப்படிங்கிறது எது பேஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா, இது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காயின்ஜிக்கோ, அதாவது கிரிப்டோ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ அதை காயின்ஜிக்கோ, இந்த காயின் மார்க்கெட் கேப்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரியான வெப்சைட் தான் இந்த கிரிப்டோ ரேங்க் அப்படிங்கிற ஒரு வெப்சைட், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டில் நம்ம இந்த மாதிரி வெப்சைட்னால நமக்கு என்ன யூசேஜ் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு காயின் உங்களுக்கு தேவைப்படுது, ஒரு காயினை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி கிரிப்டோ ரேங்க் அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி வெப்சைட்லேயோ, அல்லது காயின்ஜிக்கோ அப்படிங்கிற வெப்சைட்லேயோ, அல்லது காயின் மார்க்கெட் கேப் அப்படிங்கிற வெப்சைட்லேயோ நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து அந்த காயின் வந்து சர்ச் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அந்த காயினை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸோட டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கூட சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சர்ச் பட்டன் இருக்கும் இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணி வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ அது மாதிரி எந்தெந்த ஏர்ட்ராப் வந்து போயிட்டுருக்கு, ஸோ என்னென்ன ஏர்ட்ராப் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னென்ன ஐசிஓ வரப்போகுது, ஸோ அதே மாதிரி ஒரு காயினை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஐசிஓ ரன் ஆகுதா, ஐடிஓ ரன் ஆகுதா, ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களோட சோஷியல் மீடியாவில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஒவ்வொரு காயினோட ரேட் வந்து எவ்வளோ போயிட்டுருக்கு, சார்ட் வந்து என்ன, ஆல் டைம் ஹை என்ன, லோ என்ன, எல்லாமே உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரிப்டோ ரேங்க் அப்படிங்கிற வெப்சைட், ஓகேவா? ஸோ அதனால் மறக்காமல் அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ட்விட்டர் பேஜில் வந்து ஃபாலோ பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா நல்ல பிக் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் ஜாயின் பண்ணுற ப்ரொசீஜர், ஓகேவா? ஸோ அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வெப்சைட்டு. ஸோ உங்களோட இந்த மைனிங் வந்து லான்ச் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 ஹவர் தான் ஆகுது. ஸோ அந்த மைனிங் வந்து லான்ச் பண்ணி, ஓகேவா? ஸோ டெலகிராம் பாட் மைனிங் வந்து லான்ச் பண்ணி 18 ஹவர் தான் ஆகுது. ஸோ அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல ஒரு ப்ராஜெக்ட் தான், ஓகேவா? ஸோ அந்த கிரிப்டோ ரேங்க் அப்படிங்கிற மைனிங்கை பற்றின டீட்டெயில் வந்து அவ்வளோதான். ஸோ நான் எல்லாமே சொல்லிட்டேன், ஓகேவா? ஸோ நிறையா மைனிங் வந்து நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஓகேவா? ஸோ ரீசெண்டாக கூட பார்த்திங்க அப்படின்னா அத்தனை நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டெலகிராம் பாட் மைனிங் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ நிறைய பேர் அந்த அப்ளிகேஷன் வந்து மைண்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அது வேறு, ஓகேவா? ஸோ அது வந்து எல்லோரும் மைண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டெலகிராம் பாட்டிலையும் நீங்கள் உங்களால் மைண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் மைண்ட் பண்ணுறதுனால இது வந்து டேரெக்டாக அந்த லிங்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறீங்க. ஸோ அது கிடையாது. இது வந்து டெலகிராம் பாட் மைனிங் லிங்க், ஓகேவா? நீங்கள் வந்து அதுலேயும் மைண்ட் பண்ணலாம், இதுலேயும் மைண்ட் பண்ணலாம். ஸோ போத்துலையுமே உங்களால் வந்து மைண்ட் பண்ண முடியும்.
ஸோ அது மட்டும் இல்லாமல் டோ மார்க்கெட் அப்படிங்கிற மைனிங் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமினிஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு டெலகிராம் பாட் மைனிங் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா டான் ஈக்கோ சிஸ்டத்தில் வந்து வர்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் யார் கூட பார்ட்னர் வச்சுருக்காங்கன்னா மியூஃபை அப்படிங்கிற அந்த ஏர்ட்ராப்போட மைனிங்கோட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா 8 hours ஒன்ஸ் தான் க்ளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பின்டு மெசேஜாக. ஸோ பின்டு மெசேஜ் எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்டு மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கும் இல்லையா? ஸோ அதை லைட்டாக டேப் பண்ணி அப்படின்னாவே நான் போட்டிருக்கக்கூடிய எல்லா மைனிங்கும் வரும். ஓகேவா? ஸோ மைனிங்கில் வந்து ஜாயின் பண்ணுறது முக்கியம் கிடையாது. ஸோ அதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணி ரெகுலராக வரக்கூடிய அப்டேட்டை கரெக்டாக பண்ணணும். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் எடுக்கிற வரைக்குமே நம்ம அதில் வந்து ஆக்டிவாக தான் இருக்கணும். ஓகே, ஒன்ஸ் நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் ஆக்டிவாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். ஸோ நிறைய ஏர்ட்ராப்பு நிறையா அப்டேட் நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ நம்ம யூசேஜ் வந்து தெரியும். ஸோ கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா? ஸோ நிறைய டெலகிராம் பாட் மைனிங் வந்து அட்டன் பண்ணுறோம். பட் எதில் வந்து ப்ராஃபிட் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள். நம்ம எதுவும் வந்து ஃபேக்காக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோமோ ஸோ அது கூட ப்ராஃபிட் கொடுக்கலாம். ஸோ அதனால் நம்ம கையில் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் எல்லா ப்ராஜெக்ட்டையுமே அட்டன் பண்ணுங்கள். ஸோ நம்ம அட்டன் பண்ணுற ஒரு 10 ப்ராஜெக்ட்டில் அட்லீஸ்ட் ஒரு 3 ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆச்சுன்னா கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ 3 ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நான் ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறேன். சில ப்ராஜெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணுறாங்க. பட் லிஸ்ட் பண்ணும்போது ப்ரைஸ் வந்துட்டு கம்மியாக லிஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா சில ப்ராஜெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஓ ஐடிஓலாம் நடத்துகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மால்டோரின் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஐசிஓ நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பட் லிஸ்ட்டான ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ். ஏன்னா ஐசிஓ ஐடிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு தான் முன்னுரிமை, அதாவது ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. செல் பண்ணுறதா இருக்கட்டும் எதுவானா இருக்கட்டும். நம்மளாம் ஃப்ரீயாக தானே அட்டன் பண்ணுறோம். ஸோ அதனால் நமக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஃபஸ்ட்டாக. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐசிஓ ஐடிஓவில் ப்ராஜெக்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல குட் ப்ராஃபிட் உங்களுக்கு தரும். ஓகேவா? ஸோ அதுக்குன்னு எந்த ப்ராஜெக்ட்டில் ஐசிஓ கனெக்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஏன்னா கடைசி நேரத்தில் கனெக்ட் பண்ணுவான். ஸோ நம்ம கையில் கிடையாது. ஸோ அதனால் அட்டன் பண்ணுங்கள். ஸோ எல்லா மைனிங் அட்டன் பண்ணுங்கள். ஸோ எல்லா மைனிங்கோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதாவது பின்னு மெசேஜாக கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ எல்லா ஏர்ட்ராப்பையும் அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ அது ஓகே. பட் உங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயிலாகவே இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். ஓகேவா? லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம சேனல் வந்து மற்ற பீப்புளுக்கும் போய் ரீச் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் வந்து நம்ம சேனல் வந்து பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இது வந்து நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன ஹெல்ப் தான். ஓகேவா? ஸோ அதில் மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். ஸோ எல்லா ஏர்ட்ராப்பையும் அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நான் வந்து அப்டேட் கொடுப்பேன். ஸோ கண்டிப்பாக கொடுப்பேன். ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருங்க. ஸோ நான் கண்டிப்பாக கொடுப்பேன் கைஸ். ஓகேவா? ஸோ மறக்காம வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.